மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கக்கூடிய தபோபலம் படைத்த அரக்கன் தசகண்டன் சொல்லக்கூடிய ராவணனை வீழ்த்துவதற்காகவும் தான் அவன் அவதாரம் பண்ணி வந்திருக்கான். இது மிகப்பெரிய பகவானுடைய நாடகம் என்று சொல்கிறார் வசிஷ்ட மகரிஷி. பிறந்ததெல்லாம் வடநாட்டிலேயே இருக்கும்போது அவங்க எப்படி தமிழ் பேசினார்கள், அதற்கு ரொம்ப அற்புதமாக வியாக்கியான கர்த்தர்கள் சொல்கிறார்கள். அகஸ்தியரை சந்தித்த சமயத்தில், உங்ககிட்ட ஒரு ஆயுதம் கூட கிடையாதுப்பா, நீ இன்னைக்காவது போயிட்டு யோசனை பண்ணி திரும்பி வா, அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலயாவது தன்னை மனசு மாத்திக்க மாட்டானா, சீதையை கொண்டு விட்டுற மாட்டானா, ராமன் அப்ப கூட சந்தர்ப்பம் கொடுத்ததா சொல்லுவாங்க. கிருஷ்ணனுக்கு 5 வயசு, வெறும் 5 வயது. 5 வயது குழந்தையைத்தான் பெண்கள் கொஞ்சினார்கள். ஒரு 5 வயசு குழந்தையை பார்த்தா உங்களுக்கும் எனக்கு என்ன ஃபீலிங் வரும், ஒரு பெண்ணுக்கு என்ன ஃபீலிங் வரும்? தன் குழந்தையாகத்தான் பார்ப்பார்கள். அப்போ அதைத்தான் பார்ப்பவர்கள் வேறு மாறி கொண்டு போய் விட்டார்கள். தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நிமிடத்தில் கூட, கோட்சே சுட்ட பொழுது கூட, காந்தி மகாத்மா ஹே ராம் என்று சொல்லிதான் தன்னுடைய உயிரை விடுகிறார். ஒருவர் கேட்கிறார், ஒருவேளை ராவணன் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டான், சரணாகதி ஆயிட்டான்னா இலங்கைக்கு யாரை அரசனாக அமர்த்துவீர்கள்? அப்ப ராமன் சொன்ன வார்த்தை, என் அயோத்தியையே அவனுக்கு கொடுத்து விடுவேன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ராமநவமி வருது. கண்டிப்பாக ராமநவமி அப்படிங்கிறதுடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் ராமரை பற்றியும் சொல்லுங்க. கண்டிப்பா. ராமநவமி என்று சொல்லும் பொழுது தச அவதாரங்கள், அதாவது பெருமாள் எடுத்த 10 அவதாரங்கள்ல 2 அவதாரத்தை தான் பரிபூர்ண அவதாரம், பூர்ண அவதாரம்னு பாகவதம் சொல்லுது. அதுல இந்த ராமாவதாரம் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. மற்ற அவதாரங்களை விட இந்த ராமனாக, அதாவது மனிதனாக பிறந்தான். ஒரு மனிதன் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்தான். தர்மத்தின் வழியே அவன் நடந்தான். கொஞ்சம் கூட தர்மத்தை வாழ்வில் அவன் மாற்றிக்கொள்ளவே இல்லை. எந்த காரணத்திலும் எப்பொழுதிலும் தர்ம சிந்தனையோடையே வாழ்ந்து கொண்டிருந்தான். தன்னுடைய மனைவியை பிரிந்த நேரத்திலும் சரி, அதற்காக துன்பப்பட்ட சமயத்திலும் சரி, ஒரு உண்மையான மனிதன் எப்படி இல்லாமல் கஷ்டப்படுவானோ அத்தனை கஷ்டத்தையும் ராமச்சந்திர மூர்த்தியாக பெருமாள் அவதாரம் செய்து இந்த மனித சஞ்சாரத்திலேயே உழன்று கொண்டான். இப்போ உதாரணமா லக்ஷ்மண பெருமானை பத்தி சொல்லும் பொழுதும் சரி, பரதரை சொல்லும் போதும், சத்ருகுண ஆழ்வார், சீதை, இவங்களுடைய பெருமைகளை பத்தி பேசும்போது ராமாயணத்தில் ராமனை விட இவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பெயரை பெறுகிறார்கள். இந்த ராமாயணம் நமக்கு சொல்லிக்கூடிய வழி என்ன கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய ராமநாமத்தை உச்சரிக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுவார்கள், நன்மையை சொல்லி தீயதை விளக்குவது ராமாயணம். நல்ல விஷயம் இந்த உலகத்திற்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான ஒரு இதிகாசம் இருக்குன்னு சொன்னால் அது ராமாயணம் தான். வாழ்க்கையில் தர்மம்னா என்ன, சத்தியம்னா என்ன, பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்லுவாங்க. ஒரு தாய் தந்தையிடம் ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு உதாரணமாக விளங்கியவனே ராமச்சந்திரமூர்த்தி தான். நீங்க ராமாயணம் படிச்சதுனால புதுசா ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 3 குழந்தைகள் பிறந்த பொழுதும் சரி, கைகேயி கூனியால், அதாவது மந்தரைன்னு சொல்லக்கூடிய கூனியால் மனம் மாறப்பட்டு, ஏற்கனவே கைகேயி 2 வரம் வாங்கியிருக்கா. அந்த வரத்தை தன் கணவரான தசரதன் இடத்திலே சென்று பெறுகிறாள். அதுல ஒரு வரம் ராமன் காட்டுக்கு போகணும், 14 வருஷம் இருக்கணும்னு சொல்றான். 2வது வரத்தால தன்னுடைய மகனான பரதன் இந்த அயோத்தியின் ராஜாவாக அமர வேண்டும். இதை கேட்ட உடனே தசரதன் மயக்கம் போட்டு விடுறாரு. பொதுவாகவே இப்ப இருக்கிற காலகட்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க, சொத்து பிரிக்கிறதுல கூட எவ்வளவு தகராறுகள் வருது. ஒரு 3 குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு தாய் வயிற்று பிள்ளையா தான் இருக்காங்க. ஒரு சாதாரண சொத்தை பிரிக்கணும்னா கூட விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது இல்லை. ஆனால் ராமர் நினைத்திருந்தால் என்னவனாலும் செய்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா நேரடியா சொல்லல, அம்மா சொன்ன உடனே அவன் கம்பர் சொல்றாரு, அம்மா இதை தயரதர் சொல்லணும், எங்க அப்பா சொல்லணும் அவசியமே இல்லை, நீங்க சொன்னாலே நான் கேட்பேன்னு சொல்லிட்டு அன்றலர்ந்த தாமரை போல் அதை அப்படித்தான் கம்பர் விவரிக்கிறார். அப்போ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஏன்னா இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஏன் காட்டுக்கு போனா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ருசியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வசிஷ்டர் தான் இதுக்கான நாளை குறிக்கிறார். ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா முதல்ல வசிஷ்டர் தான் நாள் குறிக்கிறாரு.
அந்த குறிக்கப்பட்ட நாளில் தான் அவர் வனவாசம் செல்கிறார். அப்ப வசிஷ்டருடைய மனைவியான அருந்ததி கேட்கிறாங்க, நீங்க குறிச்ச நாள் எப்படி தப்பிச்சு? ராமர் வனவா நீங்க பட்டாபிஷேகத்தான குறிச்சிங்க. அப்ப சொல்கிறார் வசிஷ்டர், நான் குறித்தது பட்டாபிஷேகத்திற்கு அல்ல, அவன் வனவாசம் செல்வதற்குத்தான். அப்ப நீங்க கூட அதுக்கு உடந்தையான்னு கேட்கும் பொழுது, அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா, அவன் வந்தது முனிவர்களை காப்பாற்றுவதற்காகவும் மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கக்கூடிய தபோபலம் படைத்த அரக்கன் தசகண்டன் சொல்லக்கூடிய ராவணனை வீழ்த்துவதற்காகவும் தான் அவன் அவதாரம் பண்ணி வந்திருக்கான். இது மிகப்பெரிய பகவானுடைய நாடகம் என்று சொல்கிறார் வசிஷ்ட மகரிஷி. அப்ப அதனாலதான் நீங்க ராமாவதாரத்தை பார்க்கும் பொழுது அவன் அவனுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசனுடைய குழந்தையாக பிறந்ததும் சரி, வசிஷ்டரிடம் கல்வி கற்று வித்தைகள், அதாவது அஸ்திர வித்தைகள் பயின்றதும் சரி, அதற்கு பிறகு விஸ்வாமித்திரருக்காக யாகத்தை காப்பதற்காக அவர் போயிட்டு அந்த சுபாகுவை வீழ்த்தி தாடகையை அழித்து மாரீஜனை தன்னுடைய வஸ்திரத்தால் தூக்கி வீசிடுறார். இத்தனையும் செய்துதான் ஒரு கல்லை பெண்ணாக்கி பாபத்தை நீக்கி மிதிலாபுரிக்கு சென்று சிவதனுசை முறித்து சீதையை மணக்கிறார். இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இது எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா ஒரு இயல்பான மனிதனாத்தான் ராமன் நடந்துகிட்டான். இப்ப நீங்க கேட்கலாம், அப்பன்னா அந்த வித்தை, அந்த மந்திர அம்புகள் விட்டாரே, அது எல்லாரும் கத்துக்க முடியும். ஒரு அசுரனாக விளங்கினாலும் கற்றுக்கொள்ள முடியும், ஒரு சாதாரண மனிதனாலும் அதை கற்றுக்கொள்ள முடியும். என்னைக்குமே ஒரு மனிதனுக்கு தேவையானது அர்ப்பணிப்பு, உழைப்பு, ஈடுபாடு. அதில் அவன் கொடுக்கக்கூடிய மிகுந்த ஈடுபாட்டினுடைய தன்மையின் பொருட்டு தான் அவன் தன்னை உயர்த்தி கொள்கிறான்னு சொல்லுவாங்க. அதுல ராமபிரானை பொறுத்தவரையில் தந்தைக்காக காட்டுக்கு போனாரு. அதுல மற்ற அவதாரத்தை விட பாத்தீங்கன்னா நீங்க அற்புதமா சொல்லுவார் கம்பர், நால்வரோடு ஐவரானோம். குகன் வராரு, வேடன் அவரு, மீனையும் தேனையும் கொண்டு ராமனுக்கு கொடுக்கிறார். அந்த வேடுவனையும் தன்னுடைய சகோதரர்களில் ஒருவனாக ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றுக்கொள்கிறார். இவர் மிகப்பெரிய ராஜா, சக்கரவர்த்தி திருமகன். அப்போ அவர் ஒரு வேடுவனை கூட தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு அடுத்து போறாரு, பல அகஸ்தியரை பார்க்கிறாரு, தமிழ் மாமுனிவர். இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் கேட்பாங்க, சீதைக்கு ராமரும் பிறந்ததெல்லாம் வடநாட்டிலேயா இருக்கும்போது அவங்க எப்படி தமிழ் பேசினார்கள்? அதற்கு ரொம்ப அற்புதமாக வியாக்கியான கர்த்தர்கள் சொல்கிறார்கள், அகஸ்தியரை சந்தித்த சமயத்தில் சீதைக்கும் ராமருக்கும் அகஸ்தியர் தான் தமிழை கற்றுக் கொடுத்தார், அதிலிருந்து தான் அவர்கள் தமிழ் பேச ஆரம்பித்தார்கள் என்று கூட ஒரு சொலவடை உண்டு. அப்ப இப்படி மகர்ஷிகளை எல்லாம் சந்திச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் மாரீச்சமான், அந்த ஒரு சூர்பனகையின் பொருட்டு மாரீச்சமான் வருதும் ராவணன் அந்த அன்னை சீதாதேவியை தூக்கிட்டு போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதுல அந்த பகுதியை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த குகனை தன்னுடைய நண்பனா எடுத்துக்கிறான். அதற்கு பிறகு வானர வீரர்களில் ஒருவராக விளங்கிய வாலியால் வஞ்சிக்கப்பட்ட சுக்ரீவனையும், அதாவது ஒரு குரங்கை கூட தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். ஐவரோடு அறுவரானோ அப்படிங்கிறான். சரி, ஒரு வேட்டுவன் அவரையும் ஏத்துக்கிட்டான், ஒரு குரங்கு வானரம் சுக்ரீவன் அவரையும் தன் தம்பியா ஏத்துக்கிட்டான். அதற்கு பிறகு ராவணனுடைய தம்பியாக விளங்கிய வீடன் அவன் சரணாகதி செய்த பொழுது அவரையும் தன் தம்பியாக ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு அசுரன், ஒரு விலங்கு, ஒரு வேடன், இவர்கள் அனைவரையுமே தம்பியாக தன்னோடு ஒருவராக ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பாங்கு ராமன் இருந்துச்சு. இன்னொன்று சொல்லுவாங்க, சரண்யன் அப்படின்னு சொன்னா ராமன் தான். யார் தன்னிடத்தில் சரணாகதி செய்தாலும் அவர்களுக்கு உடனடியாக காப்பாற்றக்கூடிய ஒரு கருணாமூர்த்தியாக ராமனைத்தான் சொல்லி இருக்கிறது. இப்ப நீங்க பார்க்கலாம், ஸ்ரீரங்கம் பார்க்கலாம், அந்த ரங்கநாதரை உலகமே கொண்டாடுன்னா அந்த ராமருடைய உபாசனா மூர்த்தியாக குலதெய்வமாக இருந்தவரே ரங்கநாதர் தான். அதனால் தான் ராமர் ஆராதித்த பெருமாள்னு அந்த ரங்கநாதனுக்கு பேர். நம்முடைய நம்பெருமாள், அந்த நம்பெருமாள் ஏன் சொல்றோம்னா ராமரால் உபாசனை செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால. அப்ப அந்த ராமாயணத்தினுடைய மொத்த பாதையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பல விஷயங்கள், பல துன்பங்கள் வந்தாலும் அவன் ஏற்றுக்கொண்ட கடமைகளை அவன் திறம்பட செய்ய வேண்டும். பொறுமையா இருந்தா. நீங்க சேதுபந்தனம் அமைக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் நினைத்திருந்தால் என்கிட்ட பிரம்மாஸ்திரத்தை நான் விட்டு நான் அந்த நதியவே கடலையே அழிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை ராமபிரான் செய்யல. அமைதியா 3 நாட்கள் விரதம் காத்தார். இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கு, திருப்புல்லானின்னு சொல்லுவாங்க. ஆதிசேது ராமேஸ்வரத்திலேருந்து ஒரு பல கிலோமீட்டர் தாண்டி போகணும். அங்க திருப்புல்லானில பாத்தீங்கன்னா தர்பையிலேயே ராமர் 3 நாட்கள் சயனித்திருக்கிறார், விரதம் இருக்கிறார். அப்ப அந்த சமுத்திரராஜன் வரலன்னு சொன்ன 3வது நாள் தான் கோதண்டத்தை ஏந்தி வில்லில் அம்பை தொடுத்து அந்த சமுத்திரராஜனான அவனை வரவழைத்து ஏன் தாமதம் கேட்கும்போது அசுரர்கள் தடுத்தார்கள் என்று சொன்ன என்னுடைய பானம் வீணாகாதுன்னு அந்த அசுரர்கள் மீது விடுத்து அதை யாரெல்லாம் அந்த சமுத்திரத்தை கலக்கி கொண்டிருந்தார்களோ
அதை தவறாக பயன்படுத்தியார்களோ அந்த அசுரர்களை வீழ்த்தி அதற்கு பிறகுதான் சமுத்திரராஜனுடைய யோஜனையின் அடிப்படையில் ராமன் சேது பந்தனம் அமைத்து இலங்கை சென்றாங்கிறது ராமாயணம் சொல்லக்கூடிய வரலாறு. இதுல ஒவ்வொரு இடத்திலும் பாத்தீங்கன்னா ராமன் கஷ்டப்படும் பொழுது ஒருவர் உதவி செய்ய வந்துருவாங்க. ராமர் தன்னுடைய மனைவியை இழந்து பரிதவித்த போது என்ன நடந்துன்னு தெரியாமல் இருந்தப்போ கழுகரசன் ஒரு தசரதனோடு பழகியவர், நட்பு பாராட்டியவர், ஜடாயுன்னு சொல்லக்கூடியவர், அவர் சீதையை காப்பாற்றுறார். அந்த போராட்டத்தை தன் உயிரையே விட்டுறார். குத்துயிரும் கொலையுமா இருக்கும்போது இது மாதிரி அம்மா ஐயா அவருடைய நாயகி இந்த ராவணன் கடத்திட்டு போயிட்டான்பா, அதை சொல்றது தான்ப்பா காத்துட்டு இருந்தேன்னு தன்னுடைய உயிரை விடுறார். அப்போ தன் தந்தையாகவே கருதி ஜடாயுவை தன் மடியிலேயே கிடத்தி ஏன்னா ராமன் தன்னுடைய அப்பாவுக்கு இறுதிச் சடங்கு செய்யல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் வனவாசம் வந்துடுறாரு. பரதன் தான் செய்யறான். அப்ப கூட சொல்லுவாங்க பரதன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாராம். தசரதன் என்ன சொன்னாராம், பரதன் மேல எந்த தப்பும் கிடையாது, அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கு பரதன் மேல ஒரு தப்பும் கிடையாது, ஆனால் இவன் எனக்கு ஈமக்கிரியை செய்யக்கூடாது அப்படிங்கறதுனால சத்ருக்கணன் தான் அதை செய்தான். இதை கூட ராமாயணம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலைக்கு போய்விட்டேன் என்று பரதன் சொன்ன பொழுது ராமன் அவரை ஆற்றுப்படுத்தி நால்வரும் சேர்ந்து கங்கையில போயிட்டு அந்த முன்னோர்கள் தர்ப்பணத்தை கொடுத்ததாக சொல்லுவார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அவன் துறவி போலவே மரபுரி தரித்து அப்படியே காடுகள்ல போறான். அப்ப பரதன் பாதுகையை வாங்கிட்டு போய் பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ணிடுறான். அப்போ கல்லுலையும் முள்ளுலையும் நடக்கிறாங்க. அத்தனை கல்லுலையும் முள்ளுலையும் நடக்கும் பொழுது அதனுடைய பாதிப்புகளையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறான். சீதா பிராட்டியும் ஏற்றுக்கொள்கிறாள். இவர்களுக்கு பர்ணசாலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தெல்லாம் லட்சுமண பெருமாள் பண்றார். இப்படியெல்லாம் ஏன் கஷ்டப்படணும்? அவர் நினைச்சிருந்தா முடியாது, நான் என்னுடைய ராஜ்யாபிஷேகத்தை நான் தான் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். இந்த காலத்துல யார் அப்படி இருக்காங்க? அப்ப ராமனை போல் இருந்தால் வாழ்வில் நிச்சயமாக வெல்ல முடியும் என்பது காட்டுவதற்காகத்தான் இந்த ராமாவதாரத்தினுடைய சிறப்பாகவே ஒவ்வொரு பகுதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராவணனை கூட நேருக்கு நேர் பகவான் பார்க்கும் பொழுது இன்று போய் நாளை வான்னு சொல்றான். முதல் யுத்தத்துல அவன் தோற்கடிக்கப்படுகிறான். ஒரு ஆயுதம் நிராயுதபாணியா நிற்கிறான். உங்ககிட்ட ஒரு ஆயுதம் கூட கிடையாதுப்பா, நீ இன்னைக்காவது போயிட்டு யோஜனை பண்ணி திரும்பி வா. அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயாவது தன்னை மனசு மாத்திக்க மாட்டானா, சீதையை கொண்டு விட்டுற மாட்டானா ராமன் அப்ப கூட சந்தர்ப்பம் கொடுத்ததா சொல்லுவாங்க. மிக மிக ஒரு அற்புதமான கருத்துக்களை பொருந்திருக்க தன்னுள்ளே கொண்டதுதான் ராமாயணம். அதுல ஒருத்தர் கேட்கிறார் பாருங்க, விசேஷமாக சொல்லுவார்கள், விபீஷணர் சரணாகதி பண்ணிட்டாரு. விபீஷணர் சரணாகதி பண்ண உடனே ராமர் என்ன பண்றாரு, அவருக்கு இலங்கையின் அதிபனாக பட்டம் சூட்டி விடுகிறார். அப்போ ஏற்கனவே இலங்கையில ராவணன் அரசாட்சி செய்துட்டு இருக்கான். அப்ப இலங்கையில பட்டம் சூட்டி விட்டால், அப்ப இலங்கையின் அதிபன் சுக்கிரவன் விபீஷணனுக்கு பட்டம் சூட்டி விட்டால் அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போதுதான் ஒருவர் கேட்கிறார், ஒருவேளை ராவணன் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டான், சரணாகதி ஆயிட்டான்னா இலங்கைக்கு யாரை அரசனாக அமர்த்துவீர்கள்? அப்ப ராமன் சொன்ன வார்த்தை, என் அயோத்தியையே அவனுக்கு கொடுத்து விடுவேன். ராமர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நான் சுக்ரீவனுக்கு அந்த விபீஷணனுக்கு இலங்கை அரசனாக நான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டேன். அப்ப ராவணன் என்னிடத்தில் விழுந்து வணங்கினால் என்னுடைய ராஜ்யாதிகாரமாக விளங்கக்கூடிய அயோத்தியை ராவணனுக்கு கொடுத்து விடுவேன். இதுதான் ராமனுடைய ஒரு அற்புதமான மனதிற்கு, ஒரு அற்புதமான எண்ணத்திற்கான வடிகாலாக இந்த ராமாயணம் மிக சிறப்பான விஷயத்தை எடுத்து காட்டுகிறது. அப்போ ராமர் மாதிரி வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். ராமாயணமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை சொல்லுது. ராவணன் எவ்வளவோ மாயங்கள் பண்ணி பார்க்கறான், சீதையை மாற்ற முடியல. அப்ப அவனுடைய மனைவி மண்டோதரி சொல்றா, நீங்க ஒண்ணு பண்ணி பாருங்களேன், பேசாம என்னென்னவோ வேஷம் போட்டீங்க, ராமன் மாதிரி வேஷம் போட்டு போங்க, இது நல்ல ஒரு யோஜனையா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமனை போன்றே தோற்றத்தை மாற்றிக்கொண்டு ஒரு 3 அடி எடுத்து வைக்கிறான். என்ன நினைச்சான்னு தெரியல, திருப்பி உள்ள வந்துட்டான். மண்டோதரி கேட்கிறா, ஏன் நீங்க பிராணனாதான் நீ போய் பார்க்கலையா, சீதைட்டு போய் நீ நான் தான் ராமன் வந்திருக்கேன்னு சொல்லலையான்னு. இல்ல, ராமன் மாதிரி அந்த ஒரு உடைகளை மாற்றிக்கொண்ட என்னுடைய மறுகணமே என்னுடைய மனசே மாறி போச்சு, இன்னொரு பெண்ணை நினைத்து கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த வேஷத்தை நான் போட மாட்டேங்கிறான். எதற்கு சொல்லுகிறேன், ஒரு அசுரனை கூட மாற்றக்கூடிய எண்ணம் படைத்ததுதான் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அவதாரம். அப்ப அதனாலதான் மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையான சத்திய சோதனையில சொல்றாரு, நீங்க படிச்சு பார்க்கலாம். அவர் சபர்மதி ஆசிரமம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு பல நன்கொடையாளர்கள் கொடுக்கக்கூடிய பணம், பொருள், இதை வைத்துத்தான் அங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறார். ஒரு வாரத்துக்கான உணவு தான் இருக்கு, அரிசி தான் இருக்கு, கொடுத்துட்டார். அடுத்த வாரத்துக்கு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன செய்ய முடியும்? காந்தி மகாத்மா தன்னுடைய தாயை போல்
நினைத்து கொண்டு ராமனை தன்னுடைய பெற்ற தாயாகவே கருதி ராமபிரானுடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ராம தாரக மந்திரத்தை சொல்றார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. இந்த நேர்களுக்கு நல்ல நேரத்தில் சொல்லணும், காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை, யாரெல்லாம் இக்கட்டான நிலை வருகிறதோ, என்னால் அடுத்த முடிவு எடுக்க முடியல, எனக்கு அவ்வளவுதான், நாளையோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் நினைக்கக்கூடியவர்களும் மனம் ஒன்றோடு, அதாவது மனம் ஒன்று ராமச்சந்திரமூர்த்தியை மனசால நினைச்சுக்கிட்டு ஒருமித்த மனதோடு ராம தாரக மந்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ ஒரு 1008 முறை சொல்லிட்டீங்கன்னா அதற்கு பிறகு அந்த பிரச்சனையே இருக்காதுங்கிறார். அப்ப காந்திக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னா அதுக்கு பதிலா சத்திய சோதனையில இருக்கு. 1008 முறை ராமநாமத்தை சொல்றாரு. அவருடைய மனைவி கஸ்தூரிபா காந்தி காந்திட்ட சொல்றாங்க, பாபுஜி நாளைக்கு உணவு இல்லை, சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு இரவோடு உணவெல்லாம் தீரப்போகுது, அதாவது அரிசி பருப்பு இதெல்லாம் தீர்ந்து போச்சு, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, ராமன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவர் தன்னுடைய வேலையை பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கும் உள்ள ஒரு கலக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அவர் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது ராம நாமம் காப்பாற்றும் என்று. ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்குது. திடீர்னு ஒரு கார் வருது. காரில் இருந்து உயர்ந்த தோற்றத்தோடு ஒரு முதியவர் வராரு, அவருடைய மனைவி வராங்க. பாபுஜி இருக்கிற இடம் இதுதானே, சபர்மதி ஆசிரமம்னு சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம், வாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆதி திராவிடர்கள் எல்லா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு பங்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காந்தி அவர்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு தொகையை அந்த முதியவரும் மூதாட்டியும் காந்தி மகாத்மாவினிடத்திலே கொடுத்து விட்டு அவர்கள் செல்கிறார்கள். உங்களுக்கு நான் என்ன கொடுக்கறதுன்னு அவங்க சொன்னாங்களாம், இப்பொழுது நீங்க என்ன தொண்டு செய்றீங்களோ பாபுஜி அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டு விடுகிறார்கள். குடிக்க கூட ஒரு தண்ணி கூட கொடுக்கலையேன்னு போய் பார்க்கும்போது யார் வந்தது, ராமா எனக்கு தெரியல, என்னப்போ அவங்களுடைய ஒரு முகவரி கூட நான் கேட்கலையே, இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்பொழுதுதான் காந்தி மகாத்மா உணர்ந்து கொண்டார். அவர்கள் சொன்ன பகுதியில், அவங்க சொன்னப்ப ஏதோ அந்த உத்தரப்பிரதேசம் பக்கத்துல அவங்க இடத்துல இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அயோத்தி இருக்கிறது, அந்த பக்கத்தை தான் வந்திருக்கோம்னு இவங்க சொல்றாங்க. அப்போதான் காந்தி நினைத்தாராம், ஒருவேளை அந்த ராமனும் சீதையும் தான் இங்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கப்பட்டது, பஞ்சமே இல்லை. காந்தி மகாத்மாவே பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நிமிடத்தில் கூட கோட்ஸே சுட்ட பொழுது கூட காந்தி மகாத்மா ஹே ராம் என்று சொல்லிதான் தன்னுடைய உயிரை விடுகிறார். எதற்கு சொல்லுகிறேன், ஒரு புனிதமான இந்த தேசத்தினுடைய மகாத்மாவாக விளங்கக்கூடிய, இந்தியாவினுடைய அடையாளமாய் தேசத்தந்தையாக விளங்கக்கூடிய மகாத்மா காந்தி கூட ராமனைத்தான் நினைத்தார். அந்த ராம நாமம்தான் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்யும் என்று பேசி புரிய வைத்தார் மகாத்மா காந்தியடிகள். இது நேரடியான நமக்கு கண்ணுக்கு கண்ணால பார்த்த ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால், இந்த ராமச்சந்திரமூர்த்தி நிகழ்த்தி இருக்கக்கூடிய அற்புதங்கள் யார் மூலமாக நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், மகாவீர ஆஞ்சநேயரிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆஞ்சநேயர்னு சொன்னாலே ராமனுடைய நாமம்தான். அனுமன் மிகப்பெரிய சாதனைகளை செய்கிறார், அப்படியே மலையை தாண்டி போறாரு, அதில் பிறந்த இடர்பாடுகளை எல்லாம் அலட்சியமா தூக்கி எரிஞ்சிட்டு அம்மாவை பார்த்துட்டு லங்கையை தகனம் பண்ணிட்டு ராமன்ட்ட சொல்றார். இதையெல்லாம் யார் செய்தார்கள், உனக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சுன்னா அவர் சொன்னது ஸ்ரீ ராமநாமம் இதை சாதித்தது. அப்போ பாருங்க, ராமாயணத்துல சீதையை பத்தி சொல்லும் பொழுது அப்பா அந்த அம்மா அக்னி பிரவேசமே பண்ணிட்டாங்கப்பா ராமனுக்காக, சீதைக்கு ஏற்றம். பரதனை சொல்லும் பொழுது அண்ணனை போலவே 14 வருடங்கள் மரவுரி தனித்து கொண்டு நந்தி கிராமத்துல உட்கார்ந்துகிட்டு ராமனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தான். ராமனை விட பெரிய ஆளு. கோசலை சொல்கிறார், அப்பா நீ 1000 ராமனுக்கு சமம்னு கௌசல்யாவே சொல்றா பரதனை பார்த்து. அப்ப ராமனை விட உயர்ந்தவனாகிறான் பரதன். அடுத்தது பாருங்க, இளைய பெருமாள் லட்சுமணர் 14 வருடமும் கண்ணே துஞ்சாமல் பர்ணசாலை அமைச்சு கொடுத்து ராமனுக்காகவே காத்துக்கொண்டு வாழ்க்கையை ராமனுக்குன்னே அர்ப்பணித்தான். லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளா இருக்கா, அவளை கூட அவன் மறந்து தன் அண்ணனையே தாய் தந்தையா பார்த்தான். அப்ப ராமனை விட லட்சுமணன் உயர்ந்தவன் ஆகிறான். இப்ப நீங்க ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ராமனை விட அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய கைங்கரியம் அவர்களை தூக்கி நிறுத்திவிடும். எதற்கு சொல்லுகிறேன், ராமனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, ராம நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களை தன்னை விட உயர்த்தி விடுவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், கொடுத்த வாக்க காப்பாத்திடுவான். ஒரே மனைவியோடு கடைசி வரைக்கும் வாழ்க்கையை நடத்தி காண்பித்து ஒரு மனிதன் ஏகபத்தினி விரதனா இருக்கணும்னு சொன்னது ஸ்ரீராமன் தான். அதே மாதிரி மகாலட்சுமி இடத்திலே நாரதர் கேட்கிறாராம், நீங்க பகவான் எவ்வளவோ அவதாரம் எடுத்தா உங்களுக்கு எந்த அவதாரம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ராமாவதாரம் தான் பிடிக்கும். ஏனென்றால் ஒரு மனையோடு வாழ்ந்தவன். மற்ற கிருஷ்ணாவதாரத்தை பத்தி அதுல சொல்லப்பட்டது விஷயங்கள் பகவான் ருக்மணியோடு இருந்ததாக சொல்லப்பட்டாலும்
பார்ப்பவர்களுக்கு எல்லாரும் கோபியர்களாக வந்தார்கள். அதுல கூட சார் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லாமே தவறா புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். ஆகா, கிருஷ்ணன் வந்து பெண்களோட இருந்தா, நல்லா தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணனுக்கு 5 வயசு, வெறும் 5 வயது. 5 வயது குழந்தையைத்தான் பெண்கள் கொஞ்சினார்கள். ஒரு 5 வயசு குழந்தையை பார்த்தா உங்களுக்கும் எனக்கு என்ன ஃபீலிங் வரும்? ஒரு பெண்ணுக்கு என்ன ஃபீலிங் வரும்? தன் குழந்தையாகத்தான் பார்ப்பார்கள். அப்போ அதைத்தான் பார்ப்பவர்கள் வேறு மாறி கொண்டு போய் விட்டார்கள். அப்போ எதற்கு சொல்கிறேன் என்றால், அப்ப அதுலயும் கூட ராமாவதாரத்தோட சம்பந்தம் வருது. ராமனை போய் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், அவங்களால பார்க்க முடியல. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் என்னை பெற்ற தாயை போல் நீங்கள் எல்லாம் வாருங்கள்னு சொல்லி கண்ணன் அவர்களோடு விளையாடி அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தான். அதனால்தான் ராமாவதாரத்தில் கிடைக்காத பாக்கியங்களை கிருஷ்ணாவதாரத்தில் அனுபவித்ததாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். பாகவதம் இதைத்தான் சொல்லுது. அதனால தான் அவன் ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தது அயோத்தியாவா இருக்கலாம், பட்டாபிஷேகம் நிகழ்த்தி கொண்டது அயோத்தியாவாக இருக்கலாம். ஆனால் அவன் பாதம் பதித்து நடந்து வந்தது எல்லாமே நம்முடைய தமிழக பகுதிகள் தான். ராமேஸ்வரம் ராமனுடைய மகத்துவத்தை ஓங்கி சொல்கிறது. ராவணனை கொன்னுட்டு சம்ஹாரம் பண்ணிட்டு வராரு. அப்ப அந்த பிரம்மகத்தி தோஷம் போக வேண்டும் என்பதற்காக அகஸ்தியருடைய உத்தரவின் அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் சீதையே கையால மண்லிங்கம் பண்ணி பூஜை பண்றா. இன்னைக்கும் இந்த லிங்கம் கரையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, ராமனோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த தமிழக பூமி வந்து ராமனுடைய பாதம் பட்ட பூமி. அதனால தான் ராமநாமத்திற்கு அத்துணை மகிமை என்று சொல்லப்பட்டிருது. இப்போ இந்த ராமநவமி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வீடுகளில் ராமனுடைய படத்துக்கு அலங்காரங்கள் செய்து பானகம் நீர்மோர் எல்லாம் வச்சு, மற்ற விரதங்களை விட இந்த ராமநவமி ரொம்ப எளிதான விரதம். மற்ற விரதம்லாம் பாத்தீங்கன்னா முத நாள்ல இருந்து காத்திருந்து மறுநாள் கழிச்சு அதுக்கு 3வது நாள் தான் பாரணையே பண்ணுவாங்க. ஆனால் ராமநவமி அப்படி கிடையவே கிடையாது. காலையிலிருந்து மாலை வரை ராமபிரானுடைய மகிமையை சொல்லி அந்த 4000 பிரபந்தங்களை படிச்சு ராம சரித்திரம் சுந்தரகாண்டத்தை தான் கேட்டுட்டு மாலை நேரத்தில் நாம் ஆனந்தமாக உணவே சாப்பிட்டு விடலாம். அதுல கூட ராமர் வந்து எளிமையை கடைபிடித்திருக்கிறார். எல்லா மக்களும் வந்து தர்மமா சத்தியமா இருக்கணும்னு சொல்லி ராமர் யாருக்கும் வயறு வந்து காஞ்சி போகக்கூடாதுன்னு தன்னுடைய விரதத்தை கூட அரை நாளா முடிச்சுட்டாருன்னு தான் எல்லாரும் சிறப்பா சொல்லுவாங்க.